मैं एक खास विषय को आपके सामने रखने के लिए बोझ पाया हूं. நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசுவதற்காக பாரப்பட்டிருக்கிறேன். अगर मैं मेरे संदेश जो आपके सामने रखा जा रहा है कि उसके लिए अगर एक शेष देंगे तो परमेश्वर की तरीका, ஒருவேளை என்னுடைய செய்தியினுடைய காரியங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஒரு தலைப்பு அதற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய வழிமுறைகள். कई लोग विश्वास में आने के बाद विश्वासी के जीवन में चलने के समय कई प्रश्नों के साथ रहते हैं. அநேகர் ஆண்டவரை விசுவாசித்த பின்பு, விசுவாசிகள் ஆன பின்பு அநேக கேள்விகளோடு கூட இருப்பார்கள். जरूर परमेश्वर की आराधना तो करते हैं, உண்மையிலேயே தேவனை ஆராதிப்பார்கள், परमेश्वर के सेवा में भी हाथ लगाए हैं, தேவனுடைய ஊழியத்திலேயும் அவருடைய பங்கு இருக்கும். जरूर परमेश्वर के वायदाओं को अपनाने के लिए कोशिश करते हैं, தேவ வாக்குத்தத்தங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முயற்சியும் எடுப்பார்கள். परंतु उनके प्रश्नों को उत्तर सही ढंग से नहीं मिलने की वजह से कभी कभी डगमगाते हैं. ஆனால் அவருடைய கேள்விகளுக்கு சரியான பதில்கள் கிடைக்காமல் இருப்பதினாலே சில நேரங்களிலே தடுமாறுகிறார்கள். शत्रु परमेश्वर की बातों पर संदेह को लाने के लिए हमेशा कोशिश करता है. சத்ருவானவன் தேவனுடைய காரியங்களை குறித்து சந்தேகப்படுவதற்காக, ஜனங்களை அப்படி சந்தேகப்பட வைப்பதற்காக முயற்சி எடுக்கிறான். आदि आदम हव्वा के दिल में उसी बात को डाला था. क्या परमेश्वर ने ऐसा कहा था? ஆதியில இருந்த ஆதாம் ஏவாளோடு கூட சத்ருவானவன் அந்த காரியத்தை தான் சொன்னான். என்ன கர்த்தராகிய ஆண்டவர் இப்படி உங்களிடத்தில் சொன்னதுண்டோ? क्या एक पेड़ के फल को परमेश्वर मना कर सकता है अगर वो तुझसे प्यार करता है? ஒருவேளை அந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னால் ஒரு மரத்தினுடைய கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி அப்படி சொல்ல முடியுமா? इसके पीछे कुछ बात छिपी होगी. இதுக்கு பின்னாலே ஏதோ ஒரு காரியம் ஒளிந்திருக்கலாம். नहीं चाहता है कि तुमको इस प्रकार की स्तर में वो पहुंचाए. நீங்கள் இப்படிப்பட்ட மேன்மையை அடைவதற்கு ஒருவேளை அவர் விரும்பாமல் இருக்கிறாரோ? इसी संदेह के बीज को ही शत्रु पहले आदम और हव्वा के दिल में लगाया था. இப்படிப்பட்ட சந்தேகத்தின் விதைகளை தான் முதலாவது இருந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளே இந்த சத்ருவானவன் விதைத்தான். आदम और हव्वा हार गए थे उस बात में, அந்த காரியத்திலே ஆதாமும் ஏவாளும் தோற்றார்கள். लेकिन उसी बात को जब दूसरे आदम जो यीशु के सामने शैतान ने लाया था, ஆனால் அதே காரியத்தை தான் இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக சத்ருவானவன் கொண்டு வந்தபோது 40 दिन के पहले से स्वर्ग में से आवाज आई थी, तू मेरा प्रिय पुत्र है. 40 நாட்களுக்கு முன்னர் தான் மேலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இயேசுவை நோக்கி, நீர் என்னுடைய பிரிய குமாரன். उसी बात के आधार पर ही शैतान ने यीशु से कहा, अगर तुम परमेश्वर का प्रिय पुत्र है, क्यों उसने तुम्हें भूखा छोड़ा? पत्थर को परिवर्तित करो. அந்த காரியத்தை வைத்துதான் சத்ருவானவனும் கூட ஒரு கேள்வியை இப்படியாக எழுப்புகிறான். நீர் தேவனுடைய குமாரனானால் நீர் ஏன் பசியாய் இருக்க வேண்டும்? அவர் உம்மை ஏன் பசியாய் வைக்க வேண்டும்? இந்த கல்லுகளை அல்லது அப்பங்களாக மாற்ற கூடாதோ? वो ये नहीं कहा आप भूखे हैं अपने ताकत को इस्तेमाल करिए, वो नहीं कहा है. அவன் இப்படி சொல்லவில்லை, நீர் பசியாய் இருக்கிறீர், உம்முடைய வல்லமையும் சக்தியும் பயன்படுத்தி விடலாமே. उस वचन को देखेंगे मत्ती रचित सुसमाचार, அந்த வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 अध्याय. 4வது அதிகாரம். हम इसको जानते हैं तो भी थोड़ा सा वचन में देख के हम उसको समझने के लिए कोशिश करेंगे. நாம் அறிந்திருந்தாலும் வசனத்தை வாசித்து கொஞ்சம் புரிய முயற்சி எடுக்கலாமா? वहां पर ये लिखा है 3 पद में, 3வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது. मत्ती रचित सुसमाचार 4 अध्याय का 3. तब परखने वाले ने पास आ उससे कहा, यदि तू परमेश्वर का पुत्र है तो कह दे. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். अगर ये बात सच है, क्या परमेश्वर ने कहा वो सच है, तो इसको प्रूव करके देखिए करके वो परख रहा है. அதாவது தேவன் சொல்லியிருக்கிறாரே, அந்த காரியம் உண்மைதான், அது சரிதான் என்று சொல்லுவதற்கு இப்படி நிரூபித்து காட்டும். जब परमेश्वर का पुत्र यीशु
जरूरत पड़ता, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவருக்கு ஒரு தேவை ஒன்று அங்கே இருந்தது. आदम और हव्वा को उस प्रकार की जरूरत नहीं रहा और भूखे नहीं रहे भी. அங்கே ஆதாமும் ஏவாளும் அப்படிப்பட்ட தேவை உள்ளவர்களாக இல்லை, அவர்கள் பசியாகவும் இல்லை. लेकिन वे हार गए. ஆனால் அவர்கள் தோற்று போனார்கள். कभी कभी तृप्ति के वक्त में भी हम उस प्रकार की लड़ाई में हार जाते हैं. சில நேரங்களிலே திருப்தி அடைந்திருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு போராட்ட சூழ்நிலையிலே நாம் தோற்று போய்விடுவோம். और जब परेशानियां बढ़ती है तो भी हमें हारने के लिए शत्रु ढकेलता है. அதே வேளையிலே பிரச்சனைகளும் காரியங்களும் பெருகி இருக்கும் பொழுதும் கூட சத்ருவானவன் நம்மை தோல்விக்கு நேராய் நடத்தக்கூடும். इसलिए सुबह के समय मैं एक छोटा सा संदेश आपके सामने पेश करने के लिए चाहता हूं. ஆகையாலே இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய பிரசங்கத்தை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். और समय को मन में रखते हुए, காலத்தை நான் யோசித்தவனாக, ताकि परमेश्वर को हम बैलेंस तरीका से देख सकें. நாம் தேவனை ஒரு பேலன்ஸான முறையிலே பார்க்கக்கூடிய அளவிற்கு हमारे दिल में से उठने वाली बातों को हम उत्तर प्राप्त कर सकें. நமக்கு உள்ளே இருந்து எழும்புகிற கேள்விகளுக்கு நாம் பதிலை பெறக்கூடிய அளவிலே. इसलिए मैं उस संदेश को मैं आपके सामने लाने के लिए प्रेरणा पाया. ஆகையாலே இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்வதற்கு ஏவப்பட்டிருக்கிறேன். आपका सिर, आपका विश्वास स्थिर और अटल होने के लिए मैं मदद करने के लिए चाहता हूं. நான் உங்களுடைய விசுவாசம் ஸ்திரப்படவும் உறுதிப்படவும் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். एक और जगह को भी मैं दिखाने के लिए चाहूंगा. இன்னொரு இடத்தையும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். आप जानते हैं गिदोन के जीवन के बारे में. நீங்கள் கிதியோனுடைய வாழ்வை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். न्यायों की किताब उसका 6 अध्याय में से एक वचन को हम आपके दिखाने के लिए चाहते हैं. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 13वां पद को देखेंगे. வசனம் 13. न्यायों की किताब उसका 6 अध्याय का 13वां पद. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம். वहां आप गिदोन की स्थिति को जान रहे हैं. அங்கே நீங்கள் கிதியோனுடைய நிலைமையை அறிந்திருக்கிறீர்கள். डर के साथ है, பயந்திருக்கிறான், शत्रु से दबाया हुआ है. சத்ருவினாலே நெருக்கப்பட்டிருக்கிறான். न केवल गिदोन, उसके सारा परिवार, கிதியோன் மாத்திரமல்ல, அவனுடைய எல்லா குடும்பத்தாரும், उसके सारे कुल के लोग, அவருடைய எல்லா குடும்ப அல்லது அந்த குலத்தை சார்ந்தவர்கள், सारे देश के लोग, முழு தேசத்தாரும் वो डरे हुए हैं, எல்லாரும் பயந்திருக்கிறார்கள், दबाए हुए हैं. அவர்கள் பயந்திருக்கிறார்கள். और एकदम ये गुलामी में जैसा जीते हैं वैसा जी रहे हैं. ஒரு அடிமை எப்படி வாழ்வானோ பயந்து பயந்து அப்படியே வாழுகிறார்கள். और वहां पर गिदोन के अंदर एक संदेह उठ रहा है. அந்த இடத்துல தான் கிதியோனுக்குள்ளே ஒரு சந்தேகம் எழும்புகிறது. हमारा बाप दादाओं ने कहा था, எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்களே, हमें परमेश्वर ने बहुत बड़ा ताकत वाला मिस्र में से छुड़ा के ले आया. எங்களை தேவனாய கர்த்தர் சக்தி நிறைந்த வல்லமை நிறைந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார் என்று वहां उनके सामने बड़े बड़े चमत्कारों को किया है. அங்கே தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து வந்தார். विश्वास करने योग्य नहीं उस प्रकार के बड़े बड़े आश्चर्य काम के बारे में सुनाया है. நம்ப முடியாத அளவிற்கு பெரிய பெரிய அற்புதங்களை அடையாளங்களை தேவன் அங்கே செய்து காண்பித்தார். लेकिन हमारे संग भी क्यों नहीं कर रहा? ஆனால் எங்களோடு என்னோடு அது ஏன் ஆண்டவர் செய்யவில்லை? परमेश्वर हमारे साथ क्यों नहीं कर रहा है? அதை ஆண்டவர் ஏன் எங்களோடு கூட செய்யவில்லை? गुलामी में रहने वालों के लिए ऐसा किया है. அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட அடையாளம் என்றால் हम तो भी स्वतंत्र हो गए हैं. இப்பொழுது விடுதலையாகி விட்டோமே. वहां गुलाम के देश में किया है, அங்கே அடிமைப்பட்ட தேசத்திலே செய்தாரே. लेकिन अभी तो हम स्वतंत्र देश में पाए जाते हैं. ஆனால் சுதந்திரிக்கப்பட்ட தேசத்திலே நாங்கள் இருக்கிறோமே. लेकिन हम उसी हालत में ही पाए जाते हैं. ஆனால் இப்பொழுதும் அதே நிலைமையிலே தான் நாங்கள் இருக்கிறோம். वहां पर इसलिए कहता है, ஆகையாலே அங்கே இப்படியாக சொல்கிறார். 13वां पद में को मैं पढ़ रहा हूं. வசனம் 13 நான் வாசிக்க போகிறேன். गिदोन ने उससे कहा, हे मेरे प्रभु, विनती सुन, यदि यहोवा हमारे संग होता तो हम पर ये सब विपत्तियां क्यों पड़ती? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. जितने आश्चर्य कर्मों के वर्णन हमारे पुरखों ने ये कहकर करते थे, क्या वो यहोवा अभी हमारे साथ नहीं कर सकता है? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே?
प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जब वातावरण बदल जाता है, சூழ்நிலை மாறும் பொழுது, दबाव ज्यादा हो जाता है, अनेक நெருக்கம் உண்டாகும் போது, डर भय ज्यादा जमता है, तो इस प्रकार का प्रश्न मनुष्य के हृदय में से निकलता है। இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எழும்புகிற வேளையிலே अनेक கேள்விகள், இப்படிப்பட்ட கேள்விகள் மனிதன் தொடுக்கிறான். आप और हम भी गिदोन के जगह पर होते, हम भी यही पूछते हैं, நீங்களும் நானும் கிதியோனுடைய இடத்துல இருந்தோம் என்று சொன்னால் நாமும் தான் கேட்டிருப்போம், क्यों हमारे साथ ऐसा नहीं होता, ஏன் எங்களுக்கு இப்படி நேரிடுகிறது, क्यों परमेश्वर की तरीका उस प्रकार नहीं है, ஏன் அப்படிப்பட்ட வழிமுறைகள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு செய்யவில்லை, क्यों नहीं कर पाता है? ஏன் தேவன் அப்படி எங்களுக்கு செய்யவில்லை, उस परमेश्वर क्या परिवर्तित हो गया அந்த है? தேவன் மாறிவிட்டாரோ, नहीं तो இல்லை என்றால் फिर क्यों, फिर திரும்ப ஏன் அப்படி, फिर क्यों ஏன் அப்படி நடக்கிறது, इस प्रकार का प्रश्न गिदोन के अंदर उठता है। இப்படிப்பட்ட கேள்வி கிதியோனிடத்திலிருந்து வருகிறது. उसी प्रकार एक और जन एक प्रश्न पूछता, मैं उसको भी दिखाने के लिए चाहूंगा। இப்படியே இன்னொரு மனிதன் இன்னொரு கேள்வியை கேட்கிறான், அதையும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். मलाकी की किताब उसका पहला अध्याय का दूसरे पद को देखेंगे। மல்கியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கலாம். मलाकी की किताब, मलाकी की किताब, मीका नहीं, मलाकी की किताब उसका पहला अध्याय का दूसरी पद। மல்கியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கலாம். वहां पर यहाँ प्रभु का यहोवा कहता, मैंने तुमसे प्रेम किया है, இங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை சிநேகித்தேன், परंतु तुम पूछते हो तूने किस बात से हमसे प्रेम किया। அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். परमेश्वर कहता, मैंने तुमसे प्यार किया, கர்த்தர் சொல்கிறார், உங்களை நான் சிநேகித்தேன். लेकिन लोगों को समझ में नहीं आ रहा। ஆனா ஜனங்களுக்கு புரியவில்லை. अगर परमेश्वर प्रेम करता, क्यों मेरे जीवन में ऐसा है? தேவன் அன்பு கூறுவார் என்று சொன்னால் ஏன் இப்படி எங்களுக்கு நடக்க வேண்டும்? यहाँ का झुंड का हालत क्या है? இங்க இருக்கிற அந்த குழுவின் நிலைமை என்ன? वे बाबिलोन में बंदी गृह में थे। அவர்கள் பாபிலோனிலே அடிமைகளாய் இருந்தார்கள். गिदोन के पूर्वकों की बातों को उसने याद दिलाया, मिस्र देश में वे गुलाम में थे। கிதியோனுடைய பிதாக்களுடைய காரியங்களை அவன் நினைவு கூறும் பொழுது அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். मलाकी याद करता, हम तो बाबिलोन में बंदी गृह में थे। இங்கே மல்கியா இப்படியா சொல்கிறான், நாங்களோ பாபிலோனிலே அடிமைகளாய் இருந்தோம். कहीं भी थे, लेकिन यहाँ वही हालत है, எங்கதான் இருந்தாலும் சரி, இங்கேயும் அதே நிலைமைதான், उसी प्रकार की स्थिति है। அப்படிப்பட்ட நிலைமைதான் இங்கேயும். तब हम तेरा प्यार को चख नहीं पाते हैं, நாங்கள் உம்முடைய சிநேகத்தை ருசி பார்க்காமல் இருக்கும்போது, तेरे तरीका का पहचान नहीं पाते हैं, உம்முடைய வழிமுறைகளை நாங்கள் காண முடியாமல் हमको இருக்கும்போது, समझ में नहीं आ रहा, எங்களுக்கு புரியவில்லை. इस प्रकार की हालत में मनुष्य डगमगाता। எப்படிப்பட்ட நிலைமையிலே மனிதன் தடுமாறுகிறான் என்று சொல்லி, आज आप भी विश्वास में आए हैं, ஒருவேளை நீங்களும் விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். यीशु मसीह पर विश्वास करने से आपका पाप की क्षमा को प्राप्त किए होंगे, இயேசுவை விசுவாசத்தினாலே நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்கள். परंतु ஆனால் आपके अंदर इस प्रकार के प्रश्न उठता होगा, உங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கலாம். हम परमेश्वर की तरीका को अपना नहीं पाते हैं, நாம் தேவனுடைய வழிமுறைகளை காண முடியாமல் இருப்போம், उसको ग्रहण नहीं कर पाते हैं, ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்போம், समझ नहीं पाते हैं, புரியாமல் இருப்போம். इसलिए मेरा विश्वास उतना स्थिर नहीं हो पाता है। ஆகையினால் உடைய விசுவாசம் அவ்வளவாய் ஸ்திரப்படாமல் இருக்கலாம். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. विश्वास के बारे में बाइबल बतलाती है कि वो समुद्र की यात्रा है। விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்கிறது அது ஒரு கடல் வழி பிரயாணம் போன்றது என்று. पहला तीमुथियुस में कहता है विश्वास की नाव करके कहता है। ஏனென்றால் 1 தீமோத்தேயுவை வாசித்து பார்த்தால் விசுவாசமாகிய கப்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अगर बस में चलते हैं तो हम उतर के रोड पर चल सकते हैं, பஸ்ல போகும் பொழுது எதையாவது ஒன்னு சொன்னா நாம் இறங்கி ரோட்ல நடந்து போயிரலாம். अगर बस से उतरना है तो चलती हुई गाड़ी से उतर सकते हैं, ஒருவேளை பஸ்ல இருந்து இறங்க வேணும்னு சொன்னால் போகிற பஸ்ல இருந்தே நாம் இறங்கி விடலாம். लेकिन समुद्र में अगर जगह से उतरने जाना तो कहां पर डूबेंगे? ஆனால் சமுத்திரத்திலே கப்பலிலிருந்து இறங்க வேண்டும் என்று சொன்னால் எங்கே போய் இறங்குவது? इसलिए बहुत लोग हैं विश्वास में तो चढ़ गए, ஆகையால अनेகர் விசுவாசத்துல ஏறிட்டாங்க கப்பல்ல. उतरने का मन करता है लेकिन उतर नहीं पाते हैं। இறங்க மனசு வருது ஆனா இறங்க முடியலங்க. उतरेंगे तो डूब जाएंगे, இறங்குனா தண்ணிக்குள்ள மூழ்கிடுவோமே. मन करता उतरने के लिए, மனசு வருது இறங்கிரணும், लेकिन उतर नहीं पाते हैं। ஆனா இறங்க முடியாது. बहुत लोगों का हालत यही है, அனைவருடைய நிலைமை இதுவே. चढ़ तो गए हैं
அவர்கள் ஏறியாச்சு, विश्वास में चढ़ तो गए हैं, விசுவாசத்துல ஏறிட்டாங்க. अगर उतरेंगे तो पानी में उतरेंगे ஆனா இறங்குனா தண்ணியில எல்லாம் और இறங்குவாங்க, डूब जाएंगे, அன்னு மூழ்கி விடுவார்கள். इसलिए उतर भी नहीं पाते हैं, बैठ भी नहीं पाते हैं. ஆகையினாலே உட்காரவும் முடியாது, அதுல இறங்கவும் முடியாமல் இருக்கிறார்கள். बगल वाला का हाथ पकड़ के पूछ लीजिए, आपका हालत नहीं ना है? பக்கத்துல கரங்களை பிடித்து கேட்டுக்கொள்ளுங்கள், உங்க நிலைமை இதுவல்ல. प्रभु कहता प्रेम करता है, लेकिन हमारे साथ ऐसा होता है. ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி, ஆனால் என்னிடத்துல இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. प्रभु कहता तुम महा सूरवीर है, तुम्हारे साथ मैं हूं, लेकिन मेरे साथ में ऐसा नहीं होता है. ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பராக்கிரமசாலி என்று சொல்லி, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் என்னிடத்துல இப்படி எல்லாம் ஒண்ணும் காணப்படவில்லையே. बात मैं कुछ सुनता हूं, लेकिन विपरीत कुछ होता है. நான் கேட்கிறது ஒன்றா இருக்கிறது, நடக்கிறதோ விபரீதமா இருக்கிறதே. मैं इस बात को समाधान देने के लिए நான் இந்த காரியத்துக்கு பதில் சொல்லும்படியாக प्रेरितों के काम की किताब में से 4 एक ही घटना को मैं आपके सामने रखने के लिए चाहता हूं. அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து 4 ஒரே சம்பவங்களை உங்கள் மத்தியிலே பேச போகிறேன். चारों घटना लगभग एक ही है. இந்த 4 சம்பவங்களும் கிட்டத்தட்ட ஒன்றே போலவே, इसको हम अच्छी तरह से जानते हैं, நாம் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவைகள். लेकिन वहां का स्थिति को थोड़ा देखने के लिए परमेश्वर हमें सहायता करने पाए. ஆனால் அங்கே இருக்கிற நிலைமையை கொஞ்சம் பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. पहले मेरे साथ खोलिएगा प्रेरितों के काम उसका 5वां अध्याय. முதலாவது என்னோடு தருவங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம். यहाँ की घटना को आप जानते हैं. இங்கே இருக்கிற சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். पतरस और यूहन्ना की बातों को सुनकर देख करके वहां लोग जलन उठे हैं. பேதுருடைய யோவானுடைய காரியங்களையும் நன்மைகளையும் பார்த்து ஜனங்கள் எரிச்சல் அடைகிறார்கள். और आप उस वचन से पढ़िएगा तब पता चलेगा. நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். 16वां पद से लेकर पढ़ेंगे. 16ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். प्रेरितों के काम 5वां अध्याय का 16वां पद से लेकर அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து. यरूशलेम के आसपास के नगरों से भी बहुत लोग बीमारों और अशुद्ध आत्माओं के सताए हुओं को ला लाकर इकट्ठे होते थे और सब अच्छे कर दिए जाते थे. சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவியால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். इनकी गलती क्या है? இவர்கள் செய்த தவறு என்ன? जो अशुद्ध आत्मा से बांधे हुए थे उनको छुटकारा देना, அசுத்த ஆவிகளால பிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்துறணும், जो बीमार से ग्रस्त थे उनको चंगा करना, பிணியாளிகளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும், और जो बहुत दिन से कमजोर है उनको स्थिर करना. அநேக நாட்களாக பலவீனராக இருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்த வேண்டும். गलती तो नहीं हुआ, இதுல எந்த தவறு ஒண்ணுமே தெரியல. परंतु 17वां पद में लिखा है ஆனால் வசனம் 17ல இருக்கிறது, इन बातें उनसे वे ग्रहण योग्य नहीं रहा. இந்த காரியங்கள் ஜனங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. तब महायाजक और उसके सब साथी जो सदुकियों के पंथ के थे ढाल से बढ़कर उठे. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து. और आगे पढ़िएगा, தொடர்ந்து வாசித்து பார்த்தால் वहां लिखा है उनको बंदी गृह में डालते हैं. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை பிடித்து சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். गलती तो नहीं किए गए हैं, தவறு ஒண்ணுமே செய்யலையே, लेकिन इनका ढां इनको बंदी गृह में ढकेल रहा है. ஆனா இவர்களுக்குள்ளே இருக்கிற பொறாமை அவர்களை சிறைக்குள்ளே தள்ளுகிறது. अगर वहां वचन में ये नहीं दिया गया है, ஒருவேளை வசனத்திலே இந்த காரியம் கொடுக்கப்படவில்லை, उन्होंने प्रार्थना किया அவர்கள் விண்ணப்பம் பண்ணினார்கள், या कलीसिया ने प्रार्थना किया, அல்லது சபையாரெல்லாம் ஜெபம் பண்ணினாங்க, कुछ भी नहीं दिया गया, அப்படி எந்த வசனமும் சொல்லவில்லை. बंदी गृह में डाल दिया गया. சிறையிலே போட்டார்கள். लेकिन बिना बहुत जबरदस्त प्रार्थना, ஆனா அங்கே ஒரு வலுவான பெரிய ஜெபம் ஏறெடுக்கப்படாமலேயே लेकिन साधारण तौर से 19वां पद में पाया जाता है. சாதாரணமான ஒரு காரியம் இங்கே 19வது வசனத்தில் காணப்படுகிறது. रात को प्रभु के एक स्वर्गदूत ने बंदी गृह के द्वार खोलकर उन्हें बाहर लाकर कहा. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. साधारण तौर से बंदी गृह का दरवाजा को स्वर्गदूत आके खोल के उनको बाहर आके जाके प्रचार करो करके कहता है. சாதாரண விதத்திலே பரலோக தூதன் வந்து அந்த கதவை திறந்து அவர்களை பிரசங்கம் பண்ணும்படியாக வெளியே அனுப்பி விடுகிறார். थोड़ा इस तस्वीर को ला दीजिएगा. கொஞ்சம் இந்த காட்சியை எப்படி முன்னே கொண்டு வந்து பாருங்கள். इसके लिए जबरदस्ती उपवास प्रार्थना नहीं किया गया है. வலுவான உபவாசம் ஜெபம் ஏறெடுக்கப்படவில்லை. सांझ को बंदी गृह में डाल दिया
गया है, சாயந்தரத்திலே அவர்களை சிறையில் அடைத்தார்கள். रात को स्वर्गदूत चले आया है, ராத்திரியிலே பரலோக தூதன் வந்து விட்டான். सांझ को बंधन में थे लेकिन रात में कुछ छुटकारा रहा है. சாயங்காலத்திலே அவர்கள் அடிமை அல்லது சிறைப்பிடிப்பில் இருந்தார்கள். இரவிலே அங்கே விடுதலை உண்டாகிறது. सवेरे जाके फिर वो प्रचार कर रहे हैं. காலையிலே போய் திரும்ப அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். एक बहुत बड़ा जबरदस्त कार्य जो है साधारण रूप में हो रहा है. ஒரு பயங்கரமான கிரியை சாதாரணமாய் நடந்து கொண்டிருக்கிறது. वहां का हालत क्या था? ஆனா அங்க இருந்த நிலைமை என்ன? 23वां पद में लिखा है, வசனம் 23 பாருங்கள். वे वहां पर क्या कैसा लिखा है? அங்க எப்படி எழுதி இருக்கிறது பாருங்கள். बंदी गिरोह को बड़ी चौकसी से बंद किया हुआ था. சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருந்தது. पहरे वालों को बाहर द्वार पर खड़े होके पाते थे. காவல்காரர் வெளியிலே கதவுக்கு முன்பு நின்று கொண்டு பார்த்தார்கள். ताला ऐसे ही पड़ा हुआ है, அங்கே பூட் அப்படியே தான் இருக்கிறது. सेवक लोग ऐसे ही खड़े हैं, அந்த சிறைச்சாலையில் உள்ள ஊழியர்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. लेकिन खुला है, फिर बंद करके फिर चले आया. அங்கே திறக்கப்பட்டது, திரும்ப அந்த கதவு அப்படியே பூட்டப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். स्वर्गदूत जाके खोल दिया, फिर बाहर निकलने के बाद फिर बंद करके ताला लगा भी दिया. கர்த்தருடைய தூதன் அந்த கதவை அப்படியே திறந்து விட்டு அவர்கள் வெளியே வந்த பின்பு திரும்ப அதே பூட்டை போட்டு பூட்டி வைத்து விட்டார். इसके लिए कोई मेहनत नहीं हुई है, இதற்கு எந்த கடின உழைப்புமே இல்லை. कलीसिया घबराई भी नहीं है, அந்த சபை கலக்கவும் அடையவும் இல்லை. और वहां पर कोई जिक्र नहीं किया है. அங்கே குறிப்பு எதுவுமே சொல்லப்படவில்லை. डॉक्टर लूक इसके बारे में कुछ भी जिक्र नहीं करता है. அந்த டாக்டர் லூக்கா அவர்கள் இதை குறித்து எதுவுமே வெளிப்படுத்தவில்லை. प्रेरित लोग डर गए नहीं, அப்போஸ்தலர்கள் பயந்து போனார்கள் இல்லை. कलीसिया डर गई नहीं, சபை பயந்து போயிற்று இல்லை. इसलिए वे रात भर प्रार्थना किए थे नहीं. இரவு முழுவதும் ஜெபித்தார்கள் இல்லை. साधारण तौर से एक बहुत बड़ा जबरदस्त कार्य हो रहा है, சாதாரண விதத்துல ஒரு பயங்கரமான கிரியை எங்கே நடக்கிறது. लेकिन दूसरी घटना जब आती है, ஆனா இரண்டாவது சம்பவம் அங்கே வருகிற வேளையிலே अब 12वां अध्याय को खोलिएगा, நீங்கள் 12வது அதிகாரத்தை திறந்து பாருங்கள். इस बात को भी आप जानते हैं. நீங்கள் இதையும் கூட அறிந்திருக்கிறீர்கள். यहाँ पतरस को फिर बंदीगृह में डाला जाता है. இங்கே பேதுருவை திரும்ப சிறையிலே அடைக்கிறார்கள். इस कारण पतरस ने सोचा ठीक है भाई सो जा, अच्छा से सो जा. இது நிமித்தம் அவன் என்ன நினைத்தான் சொன்னால், சரி நல்லா தூங்கி விடலாம். परमेश्वर जो करना करेगा ही, தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அவர் செய்து விடுவார். परमेश्वर अपने से काम करेगा. தேவன் தன்னாலே அவர் கிரியை செய்வார். इसके पहले ऐसा हुआ था, இதற்கு முன்னால் அப்படி நடந்தது இல்லையா? रात में स्वर्गदूत आया, खोल के चला गया. இரவிலே கர்த்தருடைய தூதன் வந்து திறந்து போயிட்டான். शायद उसी ढंग से परमेश्वर काम करेगा, ஒருவேளை அதே விதத்துல கர்த்தர் கிரியை செய்வார். लेकिन यहाँ तस्वीर बिल्कुल परिवर्तित किया जा ஆனால் रहा है. இங்கே காட்சி மிகவும் வேறு விதமாக இருக்கிறது. किस प्रकार की तस्वीर है? எப்படிப்பட்ட சம்பவம் இங்கே? कलीसिया लव लगा के प्रार्थना कर रही है, சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். बहुत जबरदस्ती करके प्रार्थना कर रही है. இன்னும் அதிகமாய் ஜெபித்தார்கள். प्रभु आपको करना ही होगा, கர்த்தாவே நீர் செய்ய வேண்டும். फिर हमारे अगुवे को लाना ही होगा, எங்களுடைய ஊழியக்காரரை நீர் கொண்டு வர வேண்டும். हमारे अगुवे को बंदीगृह में रखना नहीं है. எங்களுடைய ஊழியக்காரர்கள் சிறைக்குள்ள இருக்க கூடாது. रात में प्रार्थना कर रहे हैं, இரவு முழு ஜெபித்தார்கள் அவர்கள். इधर पतरस नहीं प्रार्थना कर रहा है, உள்ளே பேதுரு ஜெபிக்கவில்லை. लेकिन बाहर कलीसिया जबरदस्त प्रार्थना कर ஆனால் रही है. வெளியில இருக்க சபை ஜெபிக்கிறது. और आपको मालूम है உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி फिर वही स्वर्गदूत चले आ रहा திரும்ப है, அதே கர்த்தருடைய தூதன் வருகிறான். सोया हुआ पतरस को उठा रहा है, தூங்கிக் கொண்டிருக்கிற பேதுருவை எழுப்புகிறான். और पतरस सोच रहा स्वप्न देख रहा है, பேதுரு நினைக்கிறான், நான் சொப்பனம் தான் காண்டு கொண்டிருக்கிறேன். उसको बाहर लाके खड़ा करके चले जा रहा है. அவனை வெளியே கொண்டு நிறுத்தி விட்டு அவன் போய்விட்டான். तो थोड़ा बात इन दोनों बातों को साथ रख के देखिएगा. கொஞ்சம் இந்த காரியங்களை கொஞ்சம் ஒன்று போல வைத்து பாருங்கள். क्या उस प्रकार की स्थिति हमारे जीवन में होने से हमको प्रार्थना करना है या परमेश्वर के हाथ में सौंपना है? அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டுமா அல்லது தேவகரத்திலே அப்படியே விட்டுவிட வேண்டுமா? अगर उस प्रकार की समस्या हमारे सामने आएगा, क्या हमें लव लगा के बहुत बड़े झुंड के साथ परमेश्वर के सामने गिड़गिड़ाना है, या ये सारी बातें होंगी करके उस प्रकार रहना है? இப்படிப்பட்ட காரியங்கள் நிலைமை நமக்கு வரும் பொழுது நாம் எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டுமா அல்லது தேவனே பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி விட்டு விட வேண்டுமா? क्या करना है? என்ன செய்ய வேண்டும்? किस रणनीति को अपनाना है? நாம் எந்த வழிமுறைகளை கையாள வேண்டும்? किस रणनीति में वो काम होगा? எந்த வழிமுறையிலே இது பலிக்கும்?
मैं नहीं जानता आपके दिल में क्या होता है, लेकिन मैं सोच रहा हूं मुझे मालूम नहीं है. ஒருவேளை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்லுவேன் என்னுடைய எண்ணத்தை எனக்கு தெரியாது. परमेश्वर ने कई रणनीतियों को सामने रखा है. தேவன் अनेक வழிமுறைகளை அவர் முன்பதாக வைத்திருக்கிறார். यरीहो को ढाने के लिए एक रणनीति को रखा है. எரியோ கோட்டையை தகர்த்து போட ஒரு வழிமுறை, आई के लिए अलग रखा है. ஆனால் ஆயி பட்டணத்துக்கோ இன்னொரு வழிமுறை. परमेश्वर की तरीका தேவனுடைய வழிமுறை मुझे समझ में नहीं आने से भी, எனக்கு புரியாமல் இருந்தாலும் मैं अपने जीवन को, अपनी समस्याओं को उसका हाथ में संपूर्णतः से सौंप सकता हूं. वही पक्का विश्वास है. என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய எல்லா காரியத்தையும் அவருடைய கரத்திலே முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்பதுதான் முழு விசுவாசம். किस रणनीति से परमेश्वर काम करने जा रहा मुझे मालूम नहीं है. எந்த வழிமுறையிலே கர்த்தர் கிரியை செய்வார் எனக்கு தெரியாது. क्योंकि उसके पास अनेक हजारों हजार रणनीतियां पाई जाती हैं. அவரிடத்தில் ஆயிரக்கணக்கான முறைமைகள் இருக்கலாம். अपने मन में जो आएगा वो करेगा, क्योंकि he is a sovereign God. அவர் சர்வவல்ல தேவனாய் இருக்கிறாரே, அவருடைய மனதிலே தோன்றுகிறபடி அவர் செய்து விடுவார். सर्वशक्तिमान है और सब तरीका को वो जानता है. அவர் சர்வவல்லவர், அவர் எல்லா வழிகளையும் அறிந்திருக்கிறார். एक और बात को भी मैं याद दिलाने के लिए चाहता हूं. இன்னொரு காரியத்தை ஞாபகமூட்ட விரும்புகிறேன். प्रेरितों के काम அப்போஸ்தலர் நடபடிகள் 16वां अध्याय. 16வது அதிகாரம். यहां भी डाल के मारे भलाई करने के लिए और पौलुस और सिलास को जेल में डाल दिया गया है. இங்கேயும் பொறாமை நிமித்தமாக பவுலையும் சீலாவையும் சிறையில் அடைக்கிறார்கள். यहां मार के डाला गया है. இங்கே அடித்து அடித்து அதற்கு பின்பு அடைக்கிறார்கள். तो घायल करके डाल दिया गया. அவர்களை காயப்படுத்தி சிறைக்குள்ளே அடைக்கிறார்கள். केवल यहां दरवाजा में ताला लगा, लेकिन उनको पांव हाथ में भी जंजीर पड़ा हुआ है. இங்கே அவருடைய கதவு பூட்டியப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய கைகள் கால்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறது. पढ़िएगा कि 16वां अध्याय 16வது அதிகாரம் और 23-24 पद को पढ़िएगा. 23-24 வசனங்களை வாசியுங்கள். और बहुत बेंद लगवा कर उन्हें बंदीगृह में डाला और दरोगा को आज्ञा दी कि उन्हें चौकसी से रखें. அவர்களை अनेक அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். और उनसे ऐसी आज्ञा पाकर उन्हें भीतर की कोठरी में रखा, उनके पांव काट में ठोक दिए. அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். यहां और कड़ाई किया गया है. இங்கே இன்னும் கண்டிப்பு செய்யப்படுகிறது. पहले घटना में केवल बंदीगृह में डाले थे प्रेरितों को. முதல் சம்பவத்திலே அப்போஸ்தலர்களை வெறுமனே சிறையில் அடைத்தார்கள். दूसरा में जंजीरों के साथ लोगों के साथ बांध के रखे थे. இரண்டாவது சங்கிலிகளோடு கூட ஜனங்களோடு கூட இணைத்து அவர்களை கட்டி வைத்தார்கள். सेवकों के साथ बांध के रखे थे. இன்னும் சில ஊழியர்களோடு கூட அங்கே வைத்தார்கள். लेकिन यहाँ पर उनके पांव को कांट में ठोक कर रख दिया गया. ஆனால் இங்கேயோ அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். यहाँ पर पौलुस और सीलास चिल्ला चिल्ला के प्रार्थना और स्तुति कर रहे हैं. இங்கே பவுலும் சீலாவும் துதித்து ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். और आपको हमको मालूम है, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி अचानक पूरा पृथ्वी हिल रहा है. திடீரென்று பூமி அதிர்ந்தது. उसका नेव हिल रहा है. பூமியின் அஸ்திவாரங்கள் அதிர்ந்தன. दरवाजा खुल रहा है. அங்கே சிறைச்சாலை கதவு திறக்கிறது. सारे बंधन टूट रहा है. எல்லா கட்டுகளும் அறுகிறது. सारे लोगों का बंधन भी टूट रहा है. எல்லா ஜனங்களுடைய கட்டுகள் அறுகின்றன. Why God adopts such a method? क्यों परमेश्वर को ऐसे तरीका को अपनाना चाहिए? क्यों उस प्रकार का रणनीति के प्रभु अपनाया है? ஏன் இப்படிப்பட்ட வழிமுறைகளை கர்த்தர் கையாண்டார்? पहले ऐसा नहीं किया था. முதலாவது அப்படி செய்யலையே. दूसरे बार ऐसा नहीं किया था. இரண்டாவது முறையும் அப்படி இல்லையே. तीसरे बार और अजीब ढंग से कर रहा है. ஆனால் மூன்றாவது முறையிலே ஒரு விசித்திரமான விதத்துல கர்த்தர் செய்கிறார். न केवल सेवकों को परंतु साथियों को भी, साथ में रहने वालों का भी बंधन टूट रहा है. ஊழியக்காரர்களுடைய கயிறுகள் மாத்திரமல்ல, கூட இருந்தவர்கள் எல்லாருடைய கட்டுகளும் அறுகின்றன. क्या परमेश्वर ऐसा काम कर रहा है? தேவன் என்ன இப்படிப்பட்ட கிரியை செய்கிறார்? क्यों पहले ऐसा नहीं किया था? ஏன் முதலாவது அவர் அப்படி செய்யவில்லை? क्यों पहले के जैसा काम नहीं किया था? ஏன் முதலாவது சம்பவத்தை போல இங்கு செய்யவில்லை? आपके दिल में कई प्रश्न उठता होगा. உங்களுடைய உள்ளத்தில் अनेक கேள்விகள் எழும்பலாம். Why? क्यों 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 क्यों? इसका उत्तर क्या है? இதனுடைய பதில் என்ன? मालूम नहीं. தெரியவே தெரியாது. आगे चल के आप देख सकते हैं. தொடர்ந்து போய் நீங்கள் பார்க்கலாம். वही पौलुस அதே பவுல்
अभी जेल में डाला गया है। இப்பொழுது ஜெயில்ல போடப்படுகிறான். आपको मालूम है फिलिपियों की किताब और एफिसियों की किताब और कोलोसियों की किताब वहीं से लिखा हुआ है। நீங்கள் அறிந்திருக்கிறபடி பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர் இந்த புத்தகங்களை பவுல் சிறையில் இருந்து எழுதுகிறான். फिलिपियों की किताब में वो लिखता है, பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுகிறான், हम न्याय के लिए इंतजार कर रहे हैं, நான் நியாயத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். मालूम नहीं है मुझे छुटकारा मिलेगा नहीं मिलेगा, எனக்கே தெரியாது எனக்கு விடுதலை பண்ணுவார்களா இல்லையா. शायद दंड मिलने से मेरा सिर काटा जाएगा, ஒருவேளை தண்டனை கொடுத்தால் என்னுடைய சிறை சேதம் பண்ணப்படலாம், मैं सिर को खो दूंगा, நான் என்னுடைய தலை இழந்து விடுவேன். जैसा यूहन्ना का हुआ था எப்படி யோவானுக்கு நடந்ததோ वैसे ही होगा, அப்படியே நடக்கலாம். याकूब को हुआ तो वैसे ही होगा, யாக்கோபுக்கு நடந்தது போலவே நடக்கலாம். लेकिन मैं छुटकारा पाऊंगा नहीं पाऊंगा मालूम नहीं, எனக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. अभी डगमगा रहा है। இப்பொழுது அவன் தடுமாறுகிறான். क्या कलीसिया प्रार्थना करने की ताकत खोएगा, என்ன சபை ஜெபிக்கக்கூடிய அந்த வலுவை இழந்து விடுமா? क्या कलीसिया की प्रार्थना का परमेश्वर नहीं सुनेगा, என்ன சபையினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரோ? वो तो कहता तुम लोग प्रार्थना करो मेरे लिए, அவன் சொல்லுகிறான் அங்கே இருந்து எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். अभी देश देश में भी प्रार्थना हो रहा है। இப்பொழுது தேச தேசங்களில் எல்லாம் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. पहले तो यरूशलेम में होता था, முதலாவது எருசலேமில் மாத்திரம் இருந்தது. लेकिन अभी देश देश में प्रार्थना हो रहा ஆனால் है। இப்பொழுது ஜெபமோ தேசங்களில் எல்லாம் ஜெபம். क्या उस प्रार्थना का परमेश्वर नहीं सुनेगा? அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரோ? क्या उसके अनुसार परमेश्वर पौलुस के जीवन में एक चमत्कार नहीं करेगा? அதன் அடிப்படையில் பவுலுடைய வாழ்க்கையில தேவன் அடையாளத்தை அற்புதத்தை செய்ய மாட்டாரோ? क्यों इंतजार नहीं कर रहा? ஏன் அவன் காத்து கொண்டிருக்கவில்லை? क्या पौलुस का विश्वास घट गया है? பவுலுடைய விசுவாசம் குறைந்து போயிட்டோ? वो तो कहता है कि हम विश्वास करने वालों को जानते हैं। அவன் சொல்கிறான் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் இருக்கிறார் என்று அறிவேன் என்று क्यों சொல்கிறான். ऐसा तरीका नहीं अपनाया गया है? ஏன் அப்படிப்பட்ட வழிமுறை இங்கே செய்யப்படவில்லை? क्या मालूम है आपको? உங்களுக்கு தெரியுமா? क्या मालूम है? உங்களுக்கு தெரியுமா? मालूम नहीं, தெரியவே தெரியாது. मालूम नहीं। தெரியவே தெரியாது. Why? क्यों? मैं ये दो और घटना को याद दिलाने के लिए चाहता हूँ। நான் இன்னும் இரண்டு சம்பவங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். जब स्टीफनुस को लोगों ने पथरवाह किया, ஸ்தேவானை ஜனங்கள் எல்லாம் கல்லெறிந்த போது स्टीफनुस की जीवन वहीं चली गई, ஸ்தேவானுடைய உயிர் அங்கே பிரிந்தது. लेकिन उसी प्रकार की बातें पौलुस के साथ हुई। ஆனா அதே காரியம் பவுலுக்கு நடந்த போதோ पौलुस फिर उठ के उसी लिस्त्रा शहर में जा रहा है। பவுல் என்பவன் திரும்ப எழுந்து கொண்டு அந்த லிஸ்த்ரா என்ற பட்டணத்துக்கு போகிறான். प्यारो, பிரியமானவர்களே, क्या स्टीफनुस से प्रभु ने प्यार नहीं किया? ஸ்தேவானை ஆண்டவர் சிநேகிக்கவில்லையோ? जो पौलुस को प्रभु ने खड़ा करके फिर जिंदा उसी शहर में बिजा कर रहा, वो परमेश्वर में परिवर्तन हो गया या क्या उसकी सामर्थ घट गई? என்ன ஆண்டவர் அந்த பவுலுக்கு மாத்திரம் அவனை எழும்ப செய்து திரும்ப அந்த இடத்துக்கு போய் பிரசிக்கும்படி செய்கிறார்? என்ன அவருடைய வல்லமையிலே குறை உண்டாயிற்றோ? அவர் மாறிவிட்டாரோ? क्यों स्टीफनुस के साथ ऐसा हुआ, पौलुस के साथ ऐसा हुआ? ஏன் ஸ்தேவானோடு கூட இப்படி நடந்தது, பவுலோடு கூட அப்படி நடந்திருக்கிறது? लेकिन आगे चल के पौलुस को फिर सिर काटा गया। ஆனால் பின்னால போய் பவுலுடைய சரித்திரத்தை பாருங்க, அவன் சிறை சேதம் பண்ணப்பட்டான். एक बार मरा हुआ समझ के लोग खींच के फेंक दिए थे, ஒருவரை மரித்தவனாக ஜனங்கள் அவனை தூக்கி போட்டார்கள். वहीं से उठ के चले आया, அங்கே இருந்து எழும்பி வருகிறான். लेकिन यहाँ पर उस सिर काटा जा रहा है। ஆனால் இங்கேயோ அவன் சிறை சேதம் பண்ணப்படுகிறான். उसका पैर काट पर लगाया हुआ था, उस समय पूरे बंदीरे को प्रभु ने खिलाया। அங்கே பார்க்கிறோம் அவனுடைய கால்கள் மரங்களில் கட்டப்பட்டிருக்கிற பொழுது தேவராய கர்த்தர் முழு இடத்தில் ஒரு பெரிய அதிர்வை உண்டு பண்ணினார். लेकिन यहाँ बंदीगृह में बांधा गया, कुछ भी नहीं हुआ। ஆனால் இங்கே சிறையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், ஒண்ணுமே நடக்கவில்லையே. आखिरी वक्त में उसको सिर काटा गया। கடைசியிலே அவன் மரித்தது சிறைச்சேதம் क्यों பண்ணப்பட்டவனாய். एक ही आदमी के साथ दो तरीका, ஏன் ஒரு மனிதனோடு ரெண்டு வழிமுறை, या दो आदमी के साथ अलग अलग तरीका, அல்லது ரெண்டு மனிதர்களோடு வேறு வேறு வழிமுறை? क्यों? ஏன்? मालूम नहीं, தெரியவே தெரியாது. मालूम नहीं। தெரியாது. जो परमेश्वर का अधूरा देखता है, जो केवल एक तरफ देखता है, वो तुरंत डगमगा के अपना विश्वास में कमजोर भी हो जाता है। தேவனை ஒரு பகுதியை அல்லது கொஞ்சமாய் பார்க்கிறவர்கள் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே தடுமாற்றம் அடைகிறார்கள். जब परमेश्वर को संपूर्ण सब से देखने के लिए जो सीखा है, वो कहता है, तमिल में एक सुंदर गीत है, தேவனை முழுவதுமாய் கண்டவர்கள், அப்படியே அறிந்தவர்கள் இப்படியாக சொல்லுவார்கள். தமிழிலே ஒரு அருமையான பாடல் உண்டு. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீட்பரை,
யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. प्रभु मुझे मालूम नहीं तू किस तरीका को अपनाएगा. ஆண்டவரே, எனக்கு தெரியாது நீர் எந்த வழிமுறையை கையாளுவீர். परिस्थिति एक ही हो सकता है, சூழ்நிலை ஒன்றே போல இருக்கலாம், वातावरण और बातें एक ही हो सकता है, சூழ்நிலையும் மற்ற காரியங்களும் ஒன்றே போல இருக்கலாம், लेकिन उसमें आपके संपर्क जो है अलग हो सकता है. ஆனால் நீர் தொடர்பு வைக்கிற நீர் ஈடுபடுகிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கலாமே. मेरे साथ एक वक्त में तूने ऐसा किया लेकिन दूसरा वक्त में दूसरे तरीका का अपनाता. என்னோடு கூட ஒரு கட்டத்திலே அப்படியாக ஈடுபட்டீர், ஆனால் இன்னொரு கட்டத்திலே அதே சம்பவத்திலே வேறு விதமாக ஈடுபடுகிறீர். उसी प्रकार की स्थिति में मुझे तूने छुड़ाने के लिए बहुत बड़ा काम किया था. அதே நிலைமையிலே அந்த நாளிலே என்னை விடுதலை பண்ண பெரிய கிரியை நடப்பித்தீர். लेकिन उसी प्रकार की स्थिति में अभी ஆனால் அதே நிலைமை இன்றைக்கு मुझे इस रास्ता से होके जाने के लिए देता है. என்னை இந்த வழியிலே போக நீர் அனுமதிக்கிறீரே. मैं नहीं जान रहा हूं, எனக்கு தெரியாத ஆண்டவரே, मैं नहीं पहचान रहा हूं, என்னை நான் புரிந்து கொள்ள முடியாமல் मैं एक இருக்கிறேன். ही बात को जानता हूं, ஆனால் ஒன்றை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், तेरा प्रेम जो मुझ में है कोई परिवर्तन नहीं है. நீர் என் மேல வைத்த அன்பிலே எந்த மாற்றமும் இல்லை. मुझे एक घटना याद आ रहा है, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. शायद मैं इसको अपनी किताब में लिखा हूं, ஒருவேளை நான் இதை என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். लेकिन अन्य बच्चों के लिए खास करके जवानों के लिए मैं ये कहने के लिए चाहता हूं. ஆனால் சிறு பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாய் வாலிபர்களுக்காகவும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். शुरू जब दो अंग्रेजी मिशनरी लोग डेगरियानसोन में बाड़ा के मकान में रहते थे. ரெண்டு மிஷனரி சகோதரிகள் வெளிநாட்டிலிருந்து வந்து டெய்ரியான்சோன்ல ஒரு வாடகை வீட்டிலே அவர்கள் வசித்து வந்தபோது, और उस समय में அந்த நேரத்திலே उनको वापस घर जाने की वक्त आया एक जन का. ஒரு சகோதரிக்கு திரும்ப அவங்க வீட்டுக்கு சொந்த தேசத்துக்கு போவதற்கு ஒரு उनका नाम ऑलिव जार्विस है. ஆல்வி ஜார்விஸ் என்பவருடைய பெயர். அவருக்கு அந்த காலம் வந்தது. हम भी बाड़ा के मकान पर थे நாங்களும் அந்த வாடகை வீட்டிலே தான் இருந்தோம். और हमारे साथ उस समय 35 लोग चेन्नई जाने के लिए तैयार थे. அந்த நேரத்தில் எங்களோடு கூட இருந்தவர்கள் 35 பேர் சென்னைக்கு போக ஆயத்தமாக இருந்தார்கள். और उन सेवकों को हम एक सेमिनार में ले जाना था. இரண்டால் எங்களோடு கூட அந்த ஊழியக்காரர்களை செமினாருக்கு சென்னையிலே கொண்டு போக வேண்டும். हम लोग उस समय डेरियानसोन के रेलवे स्टेशन रोड में थे. அப்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் டெய்ரியான்சோன்ல ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல இருந்தோம். बाड़ा के मकान में थे. வாடகை வீட்டில் இருந்தோம். तो उस मिशनरी ने मुझसे कहा, அந்த மிஷனரி சகோதரி என்னிடத்தில் சொன்னார்கள், जब कुमार मेरे पास बहुत सामान है, ஜெபகுமார் அவர்களே, என்னிடத்தில் अनेक சாமான்கள் இருக்கிறது. मैं हमेशा के लिए अपना देश जा रहा हूँ, நான் जा रही हूँ. நான் விட்டுட்டு ஒரேடியாக நான் என்னுடைய தேசத்துக்கு போக போறேன். थोड़ा दिल्ली तक आके मुझे प्लेन में चढ़ाने के लिए मदद करना. எனக்கு கொஞ்சம் டெல்லி வரைக்கும் வந்து என்னுடைய ஏர்போர்ட்ல என்னை ஏற்றி விடுவதற்காக கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும். हम 35 लोगों को चेन्नई जाने के लिए टिकट कटवाए थे. நாங்கள் 35 பேருக்கு சென்னை போவதற்கான டிக்கெட் எடுத்தாயிடுச்சு. मैं अकेले दिल्ली जाके चेन्नई जाने के लिए तैयार था. நான் தனியாக அந்த சகோதரியோடு கூட டெல்லிக்கு போய் திரும்ப அங்கிருந்து அவர்களை ஏற்றிவிட்டு நான் சென்னைக்கு போக ஆயத்தமானேன். चेन्नई दिल्ली में एक परमेश्वर का सेवक थे. டெல்லியிலே ஒரு தேவ ஊழியர் இருந்தார். उस समय அந்த நேரத்தில் उनको मैंने चिट्ठी लिखा, அவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். मैं दिल्ली आ रहा हूँ, நான் டெல்லி வருகிறேன், तमिलनाडु एक्सप्रेस में मेरे लिए टिकट बुक कर देना. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல எனக்கு
டெல்லியில இருந்து சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணிருங்க. चेन्नई जाने के लिए। சென்னை मैं போறதுக்கு आके आपको पैसा दे दूंगा। நான் வந்து உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து விடுவேன். बातों को थोड़ा ध्यान से सुनिएगा। காரியங்களை கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள். उस वक्त में हमारे पास उतना पैसा नहीं रहा। அந்த காலகட்டத்துல எங்களிடத்துல அவ்வளவு பணம் ஒண்ணுமே हमारा இல்ல. सेवकाई बहुत छोटा रहा। இரண்டால் ஊழியம் ஒரு சிறிய ஊழியமா இருந்தது. उसी समय की बात है। அந்த நாட்களின் கதை. जब मैं इनको लेके मैं दिल्ली गया, நான் இந்த சகோதரியை கூட்டிக் கொண்டு டெல்லிக்கு போனேன். मैं उस सेवक के साथ रहा। நான் அந்த ஊழியருடைய வீட்டிலே தங்கினேன். उनकी पत्नी बहुत बीमार थी। அவருடைய துணைவியார் வியாதியஸ்தராக இருந்தார்கள், பயங்கரமான उनके வியாதியஸ்தர். पास पैसा नहीं रहा उसको डॉक्टर के पास ले जाने के लिए। அவரிடத்துல பணம் இல்லாம இருந்தது, மருத்துவரிடம் கொண்டு அவர்களை காண்பிக்க. और उस वक्त में वे मेरे लिए कैसा कैसा तो टिकट कटवा के रखे थे। எப்படியாவது எனக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலையில அவர் டிக்கெட் வாங்கி வச்சிருந்தாரு. उन्होंने सोचा कि मैं पैसा दूंगा तो उस पैसा से लेके अपनी पत्नी को डॉक्टर के पास ले जाएंगे। அந்த ஊழியர் நினைத்திருந்தார், ஜெபக்குமார் அவங்க வந்த உடனே அவர் டிக்கெட்டுக்கு பணம் கொடுப்பாரு, அந்த பணத்தை வாங்கிட்டு என்னுடைய மனைவியை நான் மருத்துவரத்துல கொண்டு காண்பிப்பேன். लेकिन दिल्ली पहुंचने समय मेरे हाथ में उनको मैं अपनी टिकट को देने के लिए भी मेरे पास पैसा नहीं रहा। ஆனால் நான் டெல்லி போகும் பொழுது அவருக்கு என்னுடைய டிக்கெட் மணியை கொடுப்பதற்கு கூட என்கிட்ட பணம் இல்ல. मैंने सोचा था बाद में उनको मनी ऑर्डर के द्वारा भेज देंगे। நான் நினைத்த பின்னால் அங்க போய் சேர்ந்த பின்பு மணி ஆர்டர் மூலமா பணத்தை அனுப்பி लेकिन வச்சிரலாம். वहां उनका घर में जाके देख रहा हूं मेरा हाथ पैर सब हिल रहा। ஆனால் அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்தா நான் என்னுடைய கை கால்கள் நடுங்கி கொண்டிருக்கிறது, அப்படி சூழ்நிலை. क्योंकि उनको मैं पैसा भी देना है, அவருக்கு நான் பணமும் கொடுக்கணும். मेरे पास अपनी टिकट को देने के लिए पैसा भी नहीं रहा। இப்பொழுது என்னுடைய டிக்கெட்டுக்குரிய அந்த செலவு இருக்கிறது, அதை கொடுக்க கூட என்கிட்ட இல்ல. तो मदद करने के लिए भी मेरे पास कुछ नहीं है। அவர் இருக்கிற கஷ்டத்துல உதவி செய்ய அதுவும் இன்னொன்னு இல்ல. अभी जो 35 लोग चेन्नई जाएंगे, இப்பொழுது 35 பேர் சென்னைக்கு போகணும். उनको थोड़ा सा मदद करने के लिए मेरे पास कुछ पैसा चाहिए। அவர்களுக்கு கொஞ்சம் கொடுப்பதற்காக எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் உதவிக்கு. अगर चाय पीने के लिए भी उनको 50-50 रुपया देना है तो हमको उतना पैसा चाहिए। அவருக்கு டீ குடிப்பதற்காக 50 ரூபாய் கொடுத்தாலும் அவ்வளவு பணம் எனக்கு வேணும். तो क्या करेंगे? என்ன செய்வது? मैं रात में सोया नहीं, நான் இரவிலே தூங்கவில்லை. लेकिन सवेरे कैसे कैसे हम लोग टाउन बस पकड़ के एयरपोर्ट गए थे। ஆனால் எப்படியோ காலையில நாங்கள் டவுன் பஸ் அங்க பிடித்து விட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனோம். वो ऑलिव सिस्टर जो है वो वहाँ पर टैक्सी में वहाँ पर एयरपोर्ट आई थी। அந்த ஆலிவ் சகோதரி இருக்கிறாங்களே, அவங்க டாக்ஸில ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. उनके सामानों को हम लोग भीतर ले गए। அவருடைய சாமான்கள் பொருட்கள் எல்லாம் உள்ள கொண்டு போயாச்சு. उनको चेक इन करने के लिए जब सामानों को रखे थे, செக் இன் பண்ணுவதற்காக அந்த சாமான்கள் எல்லாம் வைத்த போது, और वहाँ उन्होंने वो चेक इन करने वाला ने कहा इतना पैसा लगेज के लिए आपको देना होगा। அவர்கள் சொன்னார், இவ்வளவு லக்கேஜ் இருக்குது, இவ்வளவு பணத்தை நீங்க செலுத்தணும் இந்த லக்கேஜை கொண்டு போவதற்கு. तो मैंने कहा था सिस्टर ऑलिव आपको इतना पैसा देना होगा। நான் சிஸ்டர் ஆலிவ் பார்த்து சொன்னேன், சகோதரியே உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் இதை கொண்டு போகணும்னா. उन्होंने कहा मेरे पास हिंदुस्तान पैसा नहीं है। அவர் சொன்னார், என்னிடத்துல இந்திய பணம் ஒண்ணுமே இல்லை. जबकुमार अगर तुम्हारे पास हो दे दे। ஜெபக்குமார் உன்கிட்ட ஏதாவது பணம் இருந்தனா நீ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்றாங்க. मेरा दयनीय हालत है, मेरे पास है नहीं। என்னுடைய நிலைமை தான் படுமோசமா இருக்குது, அது அவங்களுக்கு தெரியாத ஒருவேளை. उन्होंने उन दिनों में ट्रैवलर्स चेक बनता था तो ट्रैवलर्स चेक रखे थे। அப்ப அந்த நாட்களில் அவர்கள் டிராவலர்ஸ் செக்னு சொல்லி ஒரு டிராவலர்ஸ் செக் கொடுப்பாங்களே, அதை வச்சிருந்தாங்க. उसको बैंक में पंजवा सकते थे। அதை பேங்க்ல போய் மாற்றலாம், பணமா மாற்றலாம். तो मैंने कहा सिस्टर सॉरी मेरे पास पैसा नहीं। நான் சொன்னேன், சிஸ்டர் சாரி என்னிடத்துல பணம் இல்ல, ஒண்ணும் இல்ல கொடுக்கிறதுக்கு जब சொன்னேன். मैंने पैसा नहीं करके कहा था, நான் பணம் இல்லன்னு சொன்ன உடனே जिस सेवक के घर में मैं ठहरा था तो उनके चेहरा का मैं देखा, वो तो सोचे अरे अभी गया पैसा भी नहीं देगा ये। எந்த ஊழியர் வீட்டுல போய் நான் தங்கணுமோ அவரும் பக்கத்துல நிற்கிறாரு, ஏன் நிலைமை அவர் பார்த்துட்டு சரி நான் கொடுத்த பணம் தொலைஞ்சே போச்சு இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாரு. सिस्टर ऑलिव ने कहा சிஸ்டர் ஆலிவ் சொன்னாங்க, ठीक 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 मैं जाके अपना ट्रैवलर्स चेक बैंक से बंजवा के ला रही हूँ। அவர் சொன்னார், என்கிட்ட டிராவலர்ஸ் செக் இருக்குது இல்லையா, அதை பேங்க்ல போய் மாத்திட்டு பணம் ஆக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. और थोड़ा दूर में गई, கொஞ்சம் தூரத்துக்கு போயிருப்பாங்க அவங்க. मैंने उस ऑफिसर से बातचीत किया। அந்த அலுவலகத்துல ஆபீசரை பார்த்து நான் பேசினேன். इतना साल सेवा करके वो अपना देश लौट रही है हिंदुस्तान இவ்வளவு में। ஆண்டுகள் இந்தியருக்கு சேவை பண்ணிட்டு அவர் தன்னுடைய சொந்த பூமிக்கு போறாங்க. यहाँ की गर्मी धूल तप्पड़ में काम करके जा रही है। இங்க இருக்கிற கசப்பு தண்ணி அந்த தூசி எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் அவங்க ஊழியம் பண்ணி இருக்காங்க.
मिशनरी को मदद करने के लिए आप इनको लगेज फ्री में नहीं भेज सकते இந்த हैं। மிஷனரிக்கு உதவி செய்வதற்கு லக்கேஜ் ஃப்ரீயா நீங்க அனுப்பி வைக்க முடியாதா? उस ऑफिसर ने कहा, அந்த ஆபீசர் சொன்னார், अरे मुझे मालूम नहीं था। எனக்கு இது தெரியாமல போயிடுச்சு. उनको बुलाओ बुलाओ बुलाओ, पैसा देने की आवश्यकता नहीं, फ्री में मैं भेज देता। அவங்கள கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, எல்லாத்தையும் ஃப்ரீயாவே நான் அனுப்பி வச்சிரறேன், பணம் கொடுக்கணும். मैं जब दौड़ के गया था நான் அங்க ஓடி ஓடி அங்க போய் பார்த்த உடனே तब तक वो चेक बंजवा दिए थे। அங்க செக்க மாத்திட்டாங்க அவங்க. उनके हाथ में ज्यादा हिंदुस्तान का पैसा है। அவங்க கரத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு பணம் இந்திய பணம் வச்சிருக்காங்க. मैंने कहा सिस्टर पैसा की आवश्यकता नहीं है। நான் சொன்னேன் சிஸ்டர் பணம் தேவையில்லை, मैं बातचीत कर लिया, நான் பேசிட்டேங்க, मुफ्त में भेज दीजिएगा। நீங்க அப்படியே கொண்டு போயிடலாம் ஃப்ரீயா. वो कहने लगी तब मैं क्यों बन जाया, அப்ப நான் ஏன் இதை மாத்திட்டு வரணும்? இப்போ मैं போய் इंग्लैंड नहीं ले जा सकता हूँ। நான் இங்கிலாந்துக்கு இந்த பணத்தை கொண்டு போய் என்ன செய்ய शायद போறேன்? परमेश्वर तुम्हें देने के लिए बंजवाया होगा। ஒருவேளை தேவன் இந்த पूरा பணத்தை पैसा உன்கிட்ட मेरा கொடுப்பதற்கு हाथ में। மாத்த வைத்திருப்பாரா இருக்கும். वाह, அப்பா பெருமூச்சு अभी எனக்கு. मैं अपना टिकट का पैसा दे सकता हूँ, இப்ப நான் டிக்கெட்டுக்கு பணம் கொடுக்க முடியுமா? अपना भाई को मदद कर सकता हूँ, என்னுடைய சகோதரரையும் உதவி செய்ய முடியும், मैं घर चेन्नई जा सकता हूँ। சென்னைக்கும் நான் போக முடியும். लेकिन चेन्नई जाके 35 लोगों को पैसा देने के बाद मैं किन रहा थोड़ा सा कम है। ஆனா சென்னைக்கு போய் என்னுடைய சகோதரர்களுக்கு பணம் கொடுக்கிறதுக்கு கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல கொஞ்சம் குறைவா இருக்கு. ठीक है, उनको विदा कर दिया, சரி நான் அவர் அந்த சகோதரி அனுப்பி வச்சாச்சு, सेवक को पैसा दे दिया, அந்த ஊழியக்காரர் கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்தாயிடுச்சு. थोड़ा बहुत पैसा रखा हूँ, இப்பொழுது கொஞ்சம் பணம் மீதி ஆண்ட வச்சிருக்கிறேன். सोच रहा हूँ कि अभी गिनेंगे क्या, இப்பொழுது நான் हमारे भाइयों से देंगे, भाइयों को देंगे क्या। இப்பொழுது நான் யோசித்து கொண்டிருக்கிறேன், நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துருவோமா? तमिलनाडु एक्सप्रेस में मैं सेकंड क्लास में था, थर्ड क्लास में था। தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல நான் 3rd கிளாஸ்ல இருந்தேன். मैं डेली ब्रेड पढ़ रहा था। நான் அவர் டெய்லி பிரெட் புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். अब मेरे सामने आर्मी का एक कैप्टन आए थे। எனக்கு முன்பதாக ஆர்மியுடைய கேப்டன் ஒருவர் அங்கே வந்திருந்தார் இருந்தார். उनको रिजर्वेशन नहीं मिला। அவருக்கு ரிசர்வேஷன் கிடைக்கல. रिजर्वेशन मतलब एसी में नहीं मिला, அதாவது ரிசர்வேஷன் ஏசில அவருக்கு கிடைக்கல, फर्स्ट क्लास में नहीं मिला। ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் கிடைக்கல. उनको किसी न किसी रीति से जाना था, எப்படியாவது அவருக்கு போக வேண்டும் போல, इसलिए वे वहां थर्ड क्लास में आए थे। ஆகையினால் ஒரு 3rd கிளாஸ்ல வந்து உட்கார்ந்திருக்கிறார். जब मैंने उसको पढ़ा, நான் அந்த புத்தகத்தை வாசிக்கிறேன். उन्होंने पूछा அவர் கேட்டார், क्या आप क्रिश्चियन हैं? நீங்க ஒரு கிறிஸ்தவரா? मैं क्रिश्चियन मिशनरी हूँ। நான் சொன்னேன் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி என்று சொன்னேன். मैं अपना गवाही देने लगा। என்னுடைய சாட்சியை அவர்ட்ட சொன்னேன். तमिलनाडु एक्सप्रेस जा रहा था, उससे ज्यादा बढ़कर मैं आवाज में उनको गवाही दे रहा था। தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போடாத சத்தத்தெல்லாம் போட்டுக்கிட்டு அன்னைக்கு போயிட்டு இருந்தது. ஆனா நான் அதையும் தாண்டி சத்தமா அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற மாதிரி வாசித்தேன். मैं पूरा डिब्बा वाला सुनने लायक मैं बतलाया। அந்த முழு போகில இருக்கிறவங்க எல்லாரும் பெட்டியில இருக்கிறவங்க எல்லாம் கேட்கும்படியான ஒரு சத்தம். आखिरी सीट में एक अंग्रेजी बैठा था, अमेरिका का लड़का। அமெரிக்காவில இருந்து ஒரு பையன் அங்க ஒரு வாலிபர் அங்க உட்கார்ந்து இருக்கிற கடைசி சீட்ல, उसका नाम டாம் था। அவருடைய பெயர் டாம் என்பது. டாம் वो नजदीक आ गया, டாம் பக்கத்துல வந்தார். இப்போ वो भी सुन रहा था, அவரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. मेरे गवाही को वो भी सुन रहा था। இவருடைய சாட்சி அவரும் கேட்கிறாரு. मुझसे बातचीत नहीं किया, என்னிடத்துல ஒருபோதும் பேசுனது இல்ல. उसके बाद मैं सो गया। நான் அதற்கு பின்பு நான் தூங்கிட்டேன். रात को 2 बजे இரவில 2 மணி वो ठाम आया, டாம் வந்தார், मुझे जगाया, என்னை எழுப்பினார். सुनो सुनो सुनो, ஏய் கேளு கேளு கேளு, उठो। எழும்பு. मैंने कहा रात में उठा रहा, क्या बात? என்னையா இரவில 2 மணிக்கு என்னை எழுப்பிட்டு இருக்கிறியே? थोड़ा पैसा का मेरे हाथ में दिया, இது கொஞ்சம் பணத்தை எடுத்து என் கையில போட்டாரு. मुझे सोने दो। என்னை தூங்க விடவே இல்ல. मैंने कहा मैं आपका क्या किया? நான் உன்னை என்ன செஞ்சப்பா? मैं परमेश्वर का आत्मा कहता है इस पैसा तुम्हें देने के लिए। தேவ ஆவியானவர் சொன்னார் அந்த பணத்தை கொண்டு அவர் கையில கொடுத்துரு. मैं हाथ में ले लिया, लेकिन நான் பணத்தை வாங்கிட்டேன். ஆனால் मैंने कहा तुम तो यहाँ का एक गेस्ट है, मैं तुमसे कैसा पैसा लूंगा? நீ இங்க ஒரு கெஸ்டா வந்திருக்கிறாயே, நான் உன்கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்குவதுப்பா? वो पैसा दे के जाके सो गया। பணத்தை கொடுத்துட்டு போய் அவன் தூங்கிட்டார். அவ்வளவுதான். मैं गिन के देख रहा था, நான் எண்ணி எண்ணி பார்த்தேன். भाई लोगों को पैसा देने के लिए अभी पैसा पूरा हो இப்பொழுது गया। சகோதரர்களுக்கு பணம் கொடுக்க எல்லா பணமும் நிறைவா இருக்கு. अनजाने तरीका से अनजाने बातों में प्रभु ने मदद किया। அறியாத விதத்திலே அறியாத வழிமுறையிலே தேவனாய கர்த்தர் உதவி செய்தார். एक घटना है, இது ஒரு சம்பவம். लेकिन दूसरा बार ஆனால் இன்னொரு முறை मेरे पास एक पैसा भी नहीं। என்னிடத்துல ஒரு பணம் கூட இல்லை. उस घटना को भी आप जानते होंगे, उस घटना को भी आप जानते हैं। அந்த சம்பவத்தை நீங்க அறிந்திருக்கலாம். दाऊद नगर से साइकिल में आ रहे हैं, நான் தாவூத் நகர்ல இருந்து சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிறேன். साइकिल पंचर हो गया। சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. पंचर लगाने के लिए 30 पैसा नहीं है। பஞ்சர் பண்ணுவதற்கு 30 பைசா அந்த காசு கூட இல்ல. गर्मी में वहां से 55 किलोमीटर मुझे पैदल जाना पड़ा। फायर फूल गया, फट गया। வெப்பம் சூடு சரியான வெப்பம். அதுல 55 கிலோமீட்டர் சைக்கிளை உருட்டிட்டு காலால நடந்து போய் என்னுடைய கால்கள் எல்லாம் வீங்கி போச்சு. அதுவும் அப்படி ஆயிடுச்சு. जबक कुमार वही है,
ஜெபகுமார் ஒரே ஆள் தான், परमेश्वर भी वही है। தேவனும் அவரே ஒரே ஆள் தான். मैं सेवा कर रहा हूँ, நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், परमेश्वर की सेवा कर रहा हूँ, நான் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். लेकिन एक वक्त में जबरदस्ती करके किसी के पैकेट से छीन के परमेश्वर ने पैसा दिया। ஒரு காலகட்டத்தில் இன்னொருடைய பாக்கெட்ல இருந்து பிடுங்கி எடுத்து தேவன் எனக்கு பணத்தை கொடுத்தாரு. दूसरे बार मैंने अपना साइकिल सीट को निकाल के साइकिल दुकानदार के दे के रख के हमको पंचर बनाया, वो तैयार नहीं है। ஆனால் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, சீட்டை கலத்தி இதை நீங்க வச்சுக்கிடுங்க பஞ்சர் பண்ணி கொடுங்க, ஆனாலும் அங்க வழி நடக்கல. क्यों ये अनुभव? ஏன் அது நடந்தது அப்படி? क्यों ये अनुभव? ஏன் இது இப்படி நடந்தது? क्यों परमेश्वर ने यहाँ मदद नहीं किया? ஏன் தேவனாய கர்த்தர் இங்கே உதவி செய்யவில்லை? क्यों यहाँ जबरदस्त मदद किया? ஏன் அங்கே வலுவாய் கிரியை நடப்பித்தார்? தெரியாது. आपको मालूम हो रहा है? உங்களுக்கு தெரிய வருகிறதா? आपको मालूम हो रहा है? உங்களுக்கு இப்பொழுது தெரிய வருகிறதா? Why? क्यों? क्यों? Why? क्यों इसके साथ मेरे साथ? ஏன் இந்த சம்பவம் எனக்கு இப்படி நேரிடுகிறது? मुझे मालूम नहीं, எனக்கு தெரியாது. मेरे कहने का मतलब, நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? परमेश्वर आपसे हमसे ये चाहता है, தேவன் உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து இதை எதிர்பார்க்கிறார். अनुभव कुछ भी क्यों न हो, அனுபவங்கள் என்னவா இருந்தாலும் मेरे समर्पण में अर्पण में कोई फर्क नहीं। என்னுடைய அர்ப்பணிப்புல என்னுடைய சமர்ப்பணத்துல எந்த மாற்றமும் வித்தியாசமும் இல்லை. इसको नहीं होने दूंगा, उसको नहीं होने दूंगा, அதை நான் இழக்க மாட்டேன். यीशु के जीवन में मैं दिखाने के लिए चाहता हूं। இயேசுவுடைய வாழ்க்கையிலிருந்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். लाजर का कब्रस्थान, லாசருடைய கல்லறை எங்கே? मर के 4 दिन हो गया, மரித்து 4 நாட்கள் ஆயிற்று. बाहर प्रभु यीशु प्रार्थना कर रहा है, வெளியில இயேசு நின்று ஜெபிக்கிறார். पिता பிதாவே, इनके लिए मैं प्रार्थना कर रहा हूं जो मेरे साथ खड़े हैं, இவர்கள் என்னோடு கூட இருக்கிறார்களே, இவர்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். तो मेरी प्रार्थना हमेशा सुनता, நீர் எப்பொழுதுமே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. हमेशा मेरी प्रार्थना सुनता। பிதாவே, எப்பொழுதுமே நீர் கேட்கிறவர். लाजर जिंदा होगा, லாசரு உயிரோடு எழும்புவான். लाजर बाहर आओ, லாசருவே வெளியே வா. बाहर आ गया लाजर, வெளியே வந்து விட்டான் லாசரு. जिंदा हो गया, அவன் உயிரோடு வந்தான். 4 दिन के बाद जिंदा हो गया। 4 நாட்களுக்கு பின்பு உயிரோடு இருக்கிறான். लेकिन वही यीशु, அதே இயேசுதான், वही यीशु அதே இயேசு 2 किलोमीटर आगे, 2 கிலோமீட்டர் தள்ளி போன பின்பு, 2 किलोमीटर आगे यरूशलेम में, எருசலேமே 2 கிலோமீட்டர் தூரம் தான் எருசலேமிலே. हे पिता, பிதாவே, ये कटोरा का मुझसे अलग कर दे, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். एक बार, ஒரு முறை, 2 बार, 2 முறை. यहां तक पसीना जो है खून की नाई बाहर निकल रहा, எதுவரைக்கும் ஜெபிக்கிறார்? வேர்வை ரத்த துளிகளாய் வரும் வரைக்கும் ஜெபிக்கிறார். ऊपर से कोई आवाज नहीं, மேலே இருந்து எந்த ஒரு தொனியும் கேட்கப்படவில்லை, कोई आवाज, எந்த சத்தமும் மேலே இருந்து பதிலாய் வரவில்லை. क्यों? ஏன்? He is a sovereign God, वो सर्व सामर्थी परमेश्वर है. वो चाहता है कि हम संपूर्ण समर्पण, संपूर्ण अर्पणता में जाए। அவர் விரும்புகிறது நம்மிடத்திலே முழு அர்ப்பணிப்பிலே முழு சமர்ப்பணத்திலே நாம் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி, इस सवेरे के समय இந்த காலை வேளையில एक एक जन के सामने परमेश्वर केवल यही पूछता है, ஒவ்வொருவரிடத்திலும் தேவன் கேட்கிற ஒன்றே ஒன்று இதுதான், क्या संपूर्ण समर्पण, संपूर्ण अर्पण के लिए तुम मुझे जगह दोगे? நீ முழுமையுமாய் உன்னை அர்ப்பணித்து விடுவாயா? முழுமையுமாய் சமர்ப்பணம் செய்து விடுவாயா என்னுடைய சமூகத்தில்? हम सबको अपने आंखों को बंद करें, நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா?